கேரட் பீட்ரூட் ஜாம் உங்கள் வீட்டு குட்டீஸுங்களுக்கு இது போல் ஹெல்த்தியான ஜாம் செய்து கொடுங்க. ஹீமோகுளோபின் அதிகம் இருக்கும். பிரெட்டு சப்பாத்தி தோசைகளை வச்சு சாப்பிட நல்லாயிருக்கும். ரெசிபியை சேவ் பண்ணி வச்சுட்டு செய்து பாருங்கள். இப்போ ஒரு பீட்ரூட் 2 கேரட் எடுத்துகிட்டு நல்லா தோல் சீவிட்டு நல்லா கழுவிட்டு கட் பண்ணி ஒரு குக்கரில் சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு 10 பேரிச்சம்பழம் விதையை எடுத்துகிட்டு சேர்த்துக்கிறேன். 1/2 கப் தண்ணி சேர்த்துட்டு 2 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கிறேன். 2 விசில் வந்தோடனே விசில் ஃபுல்லாக அடங்கணுன்னா திறந்து பார்க்குறேன். இதில் கொஞ்சம் தண்ணி இருந்துச்சு, வேக வச்ச தண்ணி, அதை எடுத்து தண்ணியாக வச்சுட்டு அப்புறமேட்டு தேவைப்படும். இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறேன். இது போல் இருக்கணும். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கிறேன். அதில் 100 கிராம் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நம்ம வேக வச்சுருந்தா பீட்ரூட் கேரட் தண்ணியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். 2-3 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணோன்னா இது போல் கொதிச்சு வரும். கொதிச்சு வந்தோடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க பீட்ரூட் கேரட் எடுத்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஒரு 5 நிமிஷம் அடுப்பை மீடியம் வச்சு மிக்ஸ் பண்ணிட்டு லாஸ்ட்டாக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்க்கறனால ஜாம் வந்து நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். நெய் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு பாட்டிலில் போட்டு கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் வச்சு தான் யூஸ் பண்ணணும். ப்ரெட்டு சப்பாத்தி தோசைக்கெல்லாம் தொட்டு சாப்பிட நல்லாயிருக்கும்.